சோதனைகள் வர ஆரம்பிக்கின்றன. உங்களுடைய பணம் அந்த சோதனைகளிலிருந்து நீங்கள் மீள்வதற்காக செலவாகும். செலவு செய்து கொண்டே இருப்பீர்கள். முடிவில் பயன் இல்லாமல் போகும் பொழுது நஷ்டவாளிகளாக நாம் நம்மை உணர்வோம். இனி நம்முடைய வாழ்க்கை அடுத்த வேலைக்கு என்ன என்ற அளவுக்கு வேதனையாக சுருங்குவதற்கு முன்பாக அடையாளங்கள் முன்பே தெரிய ஆரம்பித்துவிடும். உங்களுக்கு சுதாரிப்பு ஏற்படுவதற்காக வேண்டி சிந்திக் கொள்ளுங்கள். நான் நல்ல நிலையில் இருக்கும் பொழுதே கொடுத்து உதவுங்கள். இறைவனுக்காகத்தான். அவன் உங்களுக்காக அதிகமாக்கி கொடுப்பான். உங்களுடைய நல்லெண்ணங்களை அதிகரித்து உங்களுடைய கிரகிக்கும் தன்மையை அதிகரிப்பான். சுகமான பாதைகளில், தடையே இல்லாத பாதைகளில் உங்களுடைய செல்வங்களும், இதற்கு பெயர் செல்வம், பணம் இல்லை செல்வம், செல்வச் செழிப்போடு நீங்கள் வாழுங்கள்.